10th தமிழ் இயல் 7ல் மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதில் மகளிரை பற்றி ரொம்ப முக்கியமான ஆட்கள், அவங்களோட சிறப்பு விஷயங்கள்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து என்னென்ன விஷயங்களுக்காக என்னென்ன நூல்கள் எழுதினாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், நான் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிற நூல் வந்து எதுக்காக எழுதினாங்கன்னா, பாரதியின் வரலாற்று புதினம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாங்க. பாரதியின் வரலாற்று புதினத்தை தான் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்னு இவங்க வந்து நூலாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை தான் கரிப்பு மணிகள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, புதினமாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து பதிவு செய்தது தான் குறிஞ்சித்தேன். அதாவது நீலகிரி படுகர் மக்களின் வாழ்க்கை மாற்றங்கள் குறித்து எழுதுனது தான் குறிஞ்சித்தேன். உப்பள மக்களின் உவர்ப்பு வாழ்க்கை குறிக்கிறது தான் கரிப்பு மணிகள். அதே மாதிரி பாருங்கள், மீனவர் வாழ்க்கையின் சிக்கல்களை பேசுதான் அலைவாய்க்கரையில். இந்த மீனவர்களும் உப்பள வாழ்க்கையும் ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் உப்பள வாழ்க்கையின் உவர்ப்பு, அதாவது உவர்ப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உவர்ப்பு வந்து என்ன செய்யும், கரிக்கும், அதை கரிச்சு கிடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கச்சி கிடக்கிறது தான் கரிப்பு மணிகள். அதாவது உப்பள வாழ்க்கையின் உவர்ப்பு வாழ்க்கை வந்து கரிப்பு மணிகள். அதே இது மீனவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அலைவாய்க்கரையில். மீன் வந்து கடலில் தான் பிடிப்பாங்க, அதனால் கடல் அலை வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனவர் வாழ்க்கையில் வந்து அலைவாய்க்கரையில். அதே மாதிரி பாருங்கள், உழைப்பு வந்து வேளாண் தொழிலாளர்களோட உழைப்பு வந்து சுரண்டப்படுறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் அப்படின்னு வந்து ரெண்டையும் இது பண்ணுவாங்க. வேளாண்மை பண்ணும்போது சேரும் நீரும் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ரெண்டுமே வேறு வேறு நூல். அதே மாதிரி பாருங்கள், குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நோக்கும் அவல உலகை கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு வச்சுருப்பாங்க. கூட்டு குஞ்சுகள், குஞ்சு அப்படிங்கிறது வந்து சின்ன குட்டி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளோட மனசை வந்து காட்டுறதுக்காக கூட்டு குஞ்சுகள். பெண் குழந்தைகளோட கொலைக்கு வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா மண்ணகத்துக்கு பூந்துகுழிகள். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. அந்த வேருக்கு நீர் அப்படிங்கிறதுலாம் இந்த வேருக்கு நீருக்குங்கிறதுக்காக அவார்டு வாங்கியிருப்பாங்க. அது என்ன அவார்டுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.